இன்னைக்கு நம்ம யூனிட் 19ல் எவிடன்சஸ் ஆஃப் எவல்யூஷன் இதில் எவிடன்சஸ் ஃப்ரம் எம்ப்ரியாலஜி அண்ட் பேலியன்டாலஜி இந்த டாப்பிக்கை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பிக்சர் பாருங்கள். இந்த பிக்சரில் ஃபிஷ், சலமெண்டர், டாட்டாய்ஸ், சிக் அதாவது கோழி, ரேபிட் அண்ட் மேன் இவங்களோட எம்ப்ரியோஸ் கொடுத்துருக்கு அட் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் இன் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ். இது வந்து ஏர்லி ஸ்டேஜ், அப்புறமா அப்படியே டெவலப் ஆகும். ஸோ எவிடன்சஸ் ஃப்ரம் எம்ப்ரியாலஜி, த ஸ்டடி ஆஃப் கம்பேரிட்டிவ் எம்ப்ரியாலஜி ஆஃப் டிஃப்ரெண்ட் அனிமல்ஸ் சப்போர்ட்ஸ் கான்செப்ட் ஆஃப் எவல்யூஷன். எம்ப்ரியாலஜின்னா என்ன? ஸ்டடி ஆஃப் எம்ப்ரியோஸ், கருவோட டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸை நம்ம ஸ்டடி பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அனிமல்ஸோட எம்ப்ரியாலஜி, டெவலப்மெண்ட் ஆஃப் எம்ப்ரியோவை கம்பேர் பண்ணி ஸ்டடி பண்ணும்போது நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, அந்த ஸ்டடி, அந்த டிஃப்ரெண்ட் அனிமல்ஸோட கம்பேரிட்டிவ் எம்ப்ரியாலஜி ஸ்டடி பண்ணும்போது அது வந்து சப்போர்ட் பண்ணுறது. எதை சப்போர்ட் பண்ணுறதுன்னா, இவல்யூஷனோட கான்செப்ட், அதாவது இவால்வ் ஆகியிருக்கோம் இல்லையா, நம்ம ஆர்கனிசம்ஸ் எல்லாம் கிராஜுவலாக எவால்வ் ஆகிருக்கு, அடாப்ட் ஆகி எவால்வ் ஆகிருக்குங்கிற அந்த கான்செப்டை இந்த கம்பேரிட்டிவ் எம்ப்ரியாலஜி ஆஃப் டிஃப்ரெண்ட் அனிமல்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறது. தி எம்ப்ரியோஸ் ஃப்ரம் ஃபிஷ் டு மேமல்ஸ் ஆர் சிமிலர் இன் ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். இப்போ இந்த ஃபஸ்ட்டு லைன் பார்த்தோன்னா என்ன, ஏர்லி ஸ்டேஜில் ஃபிஷ்லேருந்து மேமல்ஸ், ஃபிஷ்லேருந்து மேன் இந்த கொண்டான இந்த எம்ப்ரியோஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரியாக தான் இருக்குது. இப்போ நான் இதெல்லாம் கவர் பண்ணிட்டேன்னா கீழே இருக்கிறது, அண்ட் நீங்கள் உங்களை டிஃப்ரென்ஷியேட் பண்ண சொன்னேன்னா உங்களால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது, ஏன்னா எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. ஸோ அதுதான் இங்கே சொல்கிறோம். த எம்ப்ரியோஸ் ஃப்ரம் ஃபிஷ் டு மேமல்ஸ் ஆர் சிமிலர் இன் ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அப்பியர் இன் லேட்டர் ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். அப்புறமா லேட்டர் ஸ்டேஜஸில் தான் அந்தந்த ஸ்பீஷஸ்க்கு உண்டான ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வந்து டெவலப் ஆகும். ஏர்லி ஸ்டேஜஸில் எல்லா எம்ப்ரியோஸுமே ஒரே மாதிரி இருக்குது. லேட்டர் ஸ்டேஜஸில் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வந்து உருவாகும், டிஃப்ரென்ஷியேட் ஆகும். Next one is biogenetic law or recapitulation theory. This is very important. It was given by Ernst Haeckel. இதுவும் 1 mark question. According to this theory, ontogeny recapitulates phylogeny. அப்போ ontogeny-னா என்ன? ontogeny-னா developmental or life history. இப்போ நீங்கள் சில்க் வார்ம் படிச்சிருப்பீங்க இல்லையா, என்னெல்லாம் ஸ்டேஜஸ் படிச்சிருப்பீங்க, எக், லார்வா, பியூப்பா, அடல்ட், 6th standard 7th standardல படிச்சிருப்பீங்க. லைஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் சில்க் மாத், சில்க் வார்ம் படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த லைஃப் சைக்கிள், லைஃப் ஹிஸ்ட்ரின்னா அதுதான் எக், லார்வா, பியூப்பா, அடல்ட். அது எப்படி டெவலப் ஆகுது, அதை தான் லைஃப் ஹிஸ்ட்ரின்னு சொல்கிறோம். இல்லை அது டெவலப் ஆகிற ஸ்டேஜஸை படிக்கிறதுனால அதை டெவலப்மெண்டல் ஹிஸ்ட்ரின்னு சொல்கிறோம். அதை தான் இங்கே ஆன்டோஜெனின்னு சொல்லியிருக்கு. ஃபைலோஜெனின்னா என்ன? எவல்யூஷனரி ஆர் ஆன்செஸ்ட்ரல் ஹிஸ்ட்ரி. அப்படின்னா ஒரு ஆர்கனிசம் எந்த ஆர்கனிசம்லேருந்து உருவாகி இருக்கு, அந்த ஆர்கனிசமோட ஆன்செஸ்டர்ஸ், முன்னோர்கள் யார், அந்த ஹிஸ்ட்ரியை தான் எவல்யூஷனரி ஆர் ஆன்செஸ்ட்ரல் ஹிஸ்ட்ரின்னு சொல்கிறோம். அதை தான் ஃபைலோஜெனின்னு சொல்கிறோம். அப்போ ஆன்டோஜெனி ரீகேபிச்சுலேட்ஸ் ஃபைலோஜெனின்னா என்ன? The stages of development of an individual animal. ஒரு அனிமலோட different stages of development. Ontogeny, it repeats evolutionary history of entire race of the animal. And the stages of development or life history repeats evolutionary history of entire species of the animal. இது ஒரு எக்ஸாம்பிளால் நம்ம பார்ப்போம். இங்கே டெவலப்மெண்ட் ஆஃப் ஃப்ராக் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நம்ம ஃப்ராக் வந்து இட் லேஸ் எக்ஸ், அப்புறமா அது ஃபர்டிலைஸ் ஆகி எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகி டேட்போல்ஸ் உருவாகும்னு நமக்கு தெரியும். ஸோ டேட்போல்ஸ் ஆர் ஃபிஷ் லைக் டெய்ல்டு லார்வா. அதோட லார்வா தான் டேட்போல். அது எப்படி இருக்கும்? பார்க்க ஃபிஷ் மாதிரி இருக்கும், ஒரு வால் இருக்கும் அதுக்கு. அண்ட் தென் இட் has external gills for breathing. அதில் வந்து gills இருக்கும், ப்ரீத் பண்ண. அப்புறமா அது டெவலப் ஆகும், hind legs appear and then front legs appear and then tail become shorter and young frog, adult frog உருவாகும். ஸோ இப்போ இங்கே என்ன நம்ம பார்க்க முடியும்னா, ஃபிஷ் லைக் டெய்ல்டு லார்வா இருக்குது அண்ட் எக்ஸ்டர்னல் கில்ஸ் ஃபார் ப்ரீதிங் இருக்குது. அப்போ அதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருது? இட் இண்டிகேட்ஸ் ஃபிஷ் லைக் ஆன்செஸ்டர், ஃபிஷ் லைக் ஆன்செஸ்டர்லேருந்து தான் ஃப்ராக் வந்து உருவாகியிருக்குன்னு நமக்கு தெரியுது. இதுதான் ஆன்டோஜெனி ரிப்பீட்ஸ் ஃபைலோஜெனி. அப்படின்னா என்ன? சிம்பிளாக பார்ப்போம்னா, an organism repeats its ancestral or evolutionary history during its development. அப்போ இங்கே ancestral historyனா என்ன? ஃபிஷ் லைக் ஆன்செஸ்டர்ஸ் இருந்திருப்பாங்க ஃப்ராகுக்கு. அதனால தான் ஃப்ராகில் வந்து ஃபிஷ் லைக் டெய்ல்டு லார்வா இருக்குது அண்ட் எக்ஸ்டர்னல் கில்ஸும் இருக்குது. ஃபிஷ்ஷில் கில்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி கில்ஸும் இருக்குது. ஸோ இதுதான் ontogeny repeats phylogeny.
Then evidences from paleontology. Paleontology deals with study of fossils. This is 1 mark question. Fossils na enna? Preserved remains of an organism from past in the earth's crust. கடந்த காலத்தில் இருந்த ஏதோ ஒரு ஆர்கனிசமோட ப்ரிசர்வ் பண்ணின ரிமைன்ஸ், அதோட பாடி பார்ட்ஸாக இருக்கலாம், போன்ஸாக இருக்கலாம், ஹேராக இருக்கலாம், அது எங்கே ப்ரிசர்வ் ஆகிருக்கு? பூமிக்குள்ள எர்த்ஸ் கிரஸ்டில் ப்ரிசர்வ் ஆகிருக்கு. அந்த ரிமைன்ஸை தான் நம்ம ஃபாசில்ஸ்னு சொல்கிறோம். ஹெல்ப்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் லைன் ஆஃப் இவல்யூஷன் ஆஃப் மெனி இன்வெர்டிபிரேட்ஸ் அண்ட் வெர்டிபிரேட்ஸ். இந்த பேலியன்டாலஜி வந்து நமக்கு புரிஞ்சுக்க வைக்கிறது, எதை புரிஞ்சுக்க வைக்கிறது, எப்படி வந்து இன்வெர்டிபிரேட்ஸ் அண்ட் வெர்டிபிரேட்ஸ் வந்து இவால்வ் ஆயிருக்காங்க. அகெயின் 1 mark question. Who is father of paleontology? லியோனார்டோ டா வின்சி. இவர் தான் ஃபாதர் ஆஃப் பேலியன்டாலஜி. ஃபாசில்ஸ் ரெக்கார்ட்ஸ், ஃபாசில்ஸ்லேருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, இவல்யூஷன் இஸ் அ கிராஜுவல் ப்ராசஸ் அண்ட் ஹாஸ் டேக்கன் பிளேஸ் ஃப்ரம் சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ் ஆர்கனிசம். ஸோ இவல்யூஷன் நடந்தபோது மொல்லா தான் நடந்தது. இட் டசன்ட் டேக் பிளேஸ் ஓவர் நைட் ஆர் வித்தின் அ வீக் ஆர் மந்த். அது மொல்லா டுக் பிளேஸ் ஃப்ரம் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ். அண்ட் இவல்யூஷன் ஆகும்போது என்னாச்சு, சிம்பிள் ஆர்கனிசம்ஸ்லேருந்து காம்ப்ளெக்ஸ் ஆர்கனிசம்ஸ் வந்து ஃபார்ம் ஆச்சு. அண்ட் எவிடன்சஸ் ஃப்ரம் பேலியன்டாலஜி சப்போர்ட் ஒரிஜின் ஆஃப் மாடர்ன் பேர்ட்ஸ். மாடர்ன் பேர்ட்ஸ் வந்து உருவாகி இருக்கிறது சப்போர்ட் பண்ணுறது என்னது? எவிடன்சஸ் ஃப்ரம் ப்ரூஃப் ஃப்ரம் பேலியன்டாலஜி. இப்போ நம்ம ஆர்கியோப்ட்ரிக்ஸ் பற்றி பார்ப்போம். திஸ் இஸ் அகெயின் வெரி இம்பார்ட்டன்ட். இட் இஸ் தி ஓல்டஸ்ட் நோன் ஃபாசில் பேர்ட். இங்கே பிக்சரில் நீங்கள் பார்க்கலாம். இட் இஸ் அ ஏர்லி பேர்ட் லைக் ஃபார்ம். இது பேர்ட் மாதிரி ஒரு ஃபார்ம். ஃபவுண்ட் இன் தி விச் பீரியட்? ஜுராசிக் பீரியட். அண்ட் இட் இஸ் அ கனெக்டிங் லிங்க் பிட்வீன் ரெப்டைல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ். இது வந்து ஒரு கனெக்டிங் லிங்க், ஒரு பிரிட்ஜ் மாதிரி. எதுக்கு? பிட்வீன் ரெப்டைல்ஸ்க்கும் பேர்ட்ஸ்க்கும் பிட்வீன் ஒரு பிரிட்ஜ் மாதிரி, ஒரு கனெக்டிங் லிங்க். ஏன் இது ரெப்டைல் லைக் ஆர் பேர்ட் லைக்னு சொல்கிறோன்னா, இட் ஹேட் விங்ஸ் வித் ஃபெதர்ஸ். அதாவது ரெக்கை இருந்தது, அதுக்கு அதில் இறகு இருந்தது. அது வந்து பேர்ட்ஸோட கேரக்டர்ஸ். அண்ட் இட் ஹேட் அ லாங் டெய்ல், நீளமான ஒரு டெய்ல் இருந்தது. இங்கே நீங்கள் வந்து விங்ஸ் பார்க்கலாம், ஃபெதர்ஸ் பார்க்கலாம், லாங் டெய்ல் இருக்குது. கிளாட் டிஜிட்ஸ்னால் ஃபிங்கர்ஸ், கிளாடு டிஜிட்ஸ்னால் அந்த ஃபிங்கர்ஸில் வந்து இங்கே நீங்கள் பார்க்கலாம் கர்வ்டு நெயில்ஸ் இருக்கும். அதுதான் கிளான்னு சொல்கிறோம், கர்வ்டு நெயில்ஸ். ஸோ கிளாடு டிஜிட்ஸ் அண்ட் கோனிக்கல் டீத். வாயில் வந்து கோனிக்கல் டீத் இருந்தது பீக்குக்குள்ளே. ஸோ அது வந்து இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே லைக் அ ரெப்டைல். ஸோ தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் அ கனெக்டிங் லிங்க் பிட்வீன் ரெப்டைல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ். ரெண்டோட கேரக்டர்ஸுக்குமே இருக்குது. தியரிஸ் ஆஃப் எவல்யூஷன், இதில் லமார்க்கிசம் இந்த டாப்பிக்கை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ தியரிஸ் ஆஃப் எவல்யூஷன். ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், எவல்யூஷன் ஆஃப் எர்த் பார்த்துருக்கோம் அண்ட் எவல்யூஷன் ஆஃப் லைஃப் பார்த்துருக்கோம். ஸோ எவல்யூஷன் ஆஃப் லைஃப் டுக் பிளேஸ் அலாங் வித் எவல்யூஷன் ஆஃப் எர்த். அப்போ எர்த் எவால்வ் ஆனபோது தான் லைஃப், எர்த் மேலே லைஃப்பும் எவால்வ் ஆச்சு. அண்ட் இது எப்போ நடந்ததுன்னா, டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் 18th century. ஸோ வாட் இஸ் எவல்யூஷன்? It is a gradual change in living organisms over a period of time. அதாவது gradual change கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்மால் சேஞ்சஸ், கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்சஸ் நடக்கிறது. இதில் லிவிங் ஆர்கனிசம்ஸில் எப்போ? ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம்னா ஒரு நாள் 2 நாள் இல்லை, த்ரூ மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ். ரொம்ப காலகட்டத்தில் நடக்கக்கூடிய, ஸ்லோவாக நடக்கக்கூடிய சேஞ்சஸை தான் எவல்யூஷன்னு சொல்கிறோம். ஸோ எவல்யூஷனோட டெஃபினிஷன் என்ன? ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஸ்பீஷிஸ் டியூ டு சேஞ்சஸ் இன் ஸ்பெசிஃபிக் கேரக்டர்ஸ் ஓவர் செவரல் ஜென்ரேஷன்ஸ் ஆஸ் ரெஸ்பான்ஸ் டு நேச்சுரல் செலெக்ஷன். நேச்சுரல் செலெக்ஷனுங்கிறது வந்து கொடுத்தது டார்வின். இதுதான் டார்வின் அண்ட் இவர் தான் லமார்க். ஸோ எவல்யூஷன்னா என்ன? ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஸ்பீஷிஸ், புது ஸ்பீஷிஸ் ஃபார்ம் ஆகும். இதனால் சேஞ்சஸ் இன் ஸ்பெசிஃபிக் கேரக்டர்ஸ், சில பர்டிகுலர் கேரக்டர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். எப்போ சேஞ்ச் ஆகும்? ஓவர் செவரல் ஜென்ரேஷன், ஒரு ஜென்ரேஷனுக்கு அடுத்த ஜென்ரேஷன், அதுக்கப்புறம் அடுத்த ஜென்ரேஷன், என் நம்பர் ஆஃப் ஜென்ரேஷன்ஸ்க்கு சில கேரக்டர்ஸ் சேஞ்ச் ஆகும். இதனால் இன் ரெஸ்பான்ஸ் டு நேச்சுரல் செலெக்ஷன். நேச்சுரல் செலெக்ஷன்னா என்ன? நேச்சர் வந்து செலக்ட் பண்ணும். அப்படின்னா என்ன? சரௌண்டிங்ஸ் கண்டிஷன்ஸ், என்வாயர்மெண்ட் மாறும்போது எந்த ஆர்கனிசம் தன்னை அடாப்ட் பண்ணிக்கிறதோ, அந்த கண்டிஷனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதோ, அதுதான் சர்வைவ் பண்ணும். அண்ட் சர்வைவ் பண்ணி அதை ரீப்ரொடியூஸ் பண்ணி தன்னோட ஸ்பீஷஸை இன்க்ரீஸ் பண்ணும். அதுதான் நேச்சுரல் செலெக்ஷன். ஸோ இந்த நேச்சர் செலக்ட் பண்ணுறதுனால ஆர்கனிசமை நியூ ஸ்பீஷஸ் ஆர் ஃபார்ம்டு. அண்ட் அந்த எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, ஒரு ஜென்ரேஷனுக்கு அப்புறமா அடுத்த ஜென்ரேஷன் மாதிரி நிறைய ஜென்ரேஷன்ஸில் சில ஸ்பெசிஃபிக் கேரக்டர்ஸ் மாறுறது. ஸோ அதனால் நியூ ஸ்பீஷஸ் ஃபார்ம் ஆகுது. இதை தான் எவல்யூஷன்னு சொல்கிறோம். இது வந்து ரொம்ப ஸ்லோவாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் இட் டேக்ஸ் பிளேஸ் over a period of time, along millions of years. Lamarckism, theory of evolution. It was given by Jean
Baptiste Lamarck. He was a French naturalist. Nature observe பண்றவர். He belonged to France. Lamarck's theory of evolution was published in Philosophic Zoology in the book. So you can see here, this is 1 mark question, and this theory is popularly known as theory of inheritance of acquired characters or use and disuse theory or Lamarckism. So in the evolution given by Lamarck or Lamarck's theory of evolution க்கு இந்த 3 பேரும் உண்டு. So இதுவும் important question. What are the principles of Lamarckism? 4 விஷயங்கள் சொன்னார் Lamarck. First one, internal vital force. Living organisms or their component parts tend to increase in size continuously due to inherent ability. அவர் என்ன சொன்னார், ஒரு ஆர்கனிசம்குள்ளேயும் ஒரு இன்ஹெரண்ட் அபிலிட்டி இருக்குது, அந்த ஆர்கனிசம்குள்ளே ஒரு அபிலிட்டி இருக்குது, அதுதான் அவர் இன்டர்னல் வைட்டல் ஃபோர்ஸ்னு சொன்னார். அந்த அபிலிட்டினால் என்ன ஆகும்னா அந்த லிவிங் ஆர்கனிசமோ இல்லை அதோட பார்ட்ஸோ இன்க்ரீஸ் ஆகும் சைஸில், கண்டினியூஸாக சைஸில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்னு சொன்னார். பட் ஆனால் இது லேட்டர் ப்ரூவ் பண்ண முடியல அண்ட் திஸ் வாஸ் டிஸ்கார்டட். செகண்ட் ஒன், என்வாயர்மெண்ட் அண்ட் நியூ நீட்ஸ். இப்போ என்வாயர்மெண்ட்னா நமக்கு தெரியும், சரௌண்டிங்ஸ், அதில் என்ன இருக்குது, பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் இருக்குது, ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் இருக்குது, லைட், டெம்பரேச்சர், அப்புறமா ஹியூமிடிட்டி, ஆல் தீஸ் திங்ஸ், சரௌண்டிங்ஸ். ஸோ சேஞ்ச் இன் என்வாயர்மெண்ட் சேஞ்சஸ் இன் ஆர்கனிசம்ஸ் நீட். ஸோ ஆர்கனிசம்ஸோட சரௌண்டிங் மாறும்போது ஆர்கனிசம்ஸோட நீடும் மாறும். ஸோ அந்த நீடுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும்போது ஆர்கனிசம் டெவலப் சர்டின் அடாப்டிவ் கேரக்டர்ஸ். அந்த ஆர்கனிசம் என்ன பண்ணும், அந்த சேஞ்ச் ஆகிற என்வாயர்மெண்ட்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும்போது சில அடாப்டிவ் கேரக்டர்ஸ் டெவலப் பண்ணிக்கும். அடாப்டிவ் கேரக்டர்ஸ்னால் என்ன, அந்த சேஞ்சிங் என்வாயர்மெண்ட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி அதோட பாடியில் சில கேரக்டர்ஸ் உருவாகும். ஸோ தட் அடாப்டேஷன் மே பி டெவலப்மெண்ட் ஆஃப் நியூ பாடி பார்ட்ஸ். அவர் என்ன சொன்னார், அந்த அடாப்டேஷன், அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்னால என்ன ஆகலாம், பாடியில் நியூ பார்ட்ஸ், பாடி பார்ட்ஸ் வந்து டெவலப் ஆகலான்னு சொன்னார். ஸோ இங்கே எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா டயக்ராம் ஷோயிங் எலாங்கேஷன் ஆஃப் நெக் இன் ஜிராஃப் அக்கார்டிங் டு லமார்க். ஸோ லமார்க் என்ன சொன்னார், ஃபர்ஸ்ட் வந்து ஆன்சிஸ்டர்ஸ் ஆஃப் ஜிராஃப் வந்து தே ஹேட் ஷார்ட் நெக் அண்ட் ஷார்ட் லிம்ஸ். அப்புறமா பூமியில் இருக்கிற கிராஸ், சர்ஃபேஸ் கிராஸை, சர்ஃபேஸ் வெஜிடேஷனை இந்த ஜிராஃப் சாப்பிடும். ஸோ ஒரு காலகட்டத்தில் அந்த கிராஸ் இல்லாமல் போனதுனால தே ஹாவ் டு ஈட் தி லீவ்ஸ் ஃப்ரம் தி ட்ரீஸ். ஸோ என்ன பண்ண ஆரம்பிச்சிது, ஜிராஃபோட ஆன்சிஸ்டர் நெக்கை ஸ்ட்ரெச் பண்ண ஆரம்பிச்சிது, லிம்ஸை ஸ்ட்ரெச் பண்ண ஆரம்பிச்சிது. ஸோ சரௌண்டிங் மாறும்போது அந்த நெக் ஸ்ட்ரெச் ஆகி 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 என்ன ஆகுது, அந்த நெக் வந்து நல்லா டெவலப் ஆகிடுது. ஸோ இது வந்து லமார்க்கோட எக்ஸ்பிளனேஷன் அபவுட் எலாங்கேஷன் ஆஃப் நெக் இன் ஜிராஃப். இப்போ பார்த்தோன்னா நெக்ஸ்ட் பாயிண்ட், யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் தியரி. If an organ is used constantly, it develops well and gets strengthened. இப்போ நம்ம ஜிராஃபில் பார்த்தோம் இல்லையா, நெக்கை கான்ஸ்டண்ட்டாக, 4 லிம்பஸ் கான்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணால் என்னாச்சு, அது நல்லா டெவலப் ஆச்சு, நல்லா ஸ்ட்ராங் ஆகிடுது. அண்ட் தென் செகண்ட் பாயிண்ட் இஸ், if an organ is not used for a long time, it gradually degenerates. ஸோ அந்த ஏதாவது ஒரு ஆர்கனிசம் யூஸ் பண்ணலைன்னா அது மெதுவாக along the time என்ன ஆகும், டீஜென்ரேட் அழிஞ்சு போயிடும், இல்லை ரிடியூஸ் ஆகிடும் அதோட சைஸ் அண்ட் ஃபங்க்ஷன். எக்ஸாம்பிள் ஃபார் கான்ஸ்டன்ட் யூஸ் ஆஃப் an organ, ancestors of giraffe, they had short neck and short forelimbs. Shortage of grass forced them to feed on leaves from trees, and continuous stretching of the neck and forelimbs resulted in development of long neck and long forelimbs. இதுதான் இப்போ நான் சொன்னேன். ஸோ அகெயின் இந்த பிக்சரில் பார்க்கலாம். ஸோ கிராஸ் இல்லாததுனால ட்ரீயில் இருக்கிற லீவ்ஸை சாப்பிட வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. அண்ட் கண்டினியூஸாக ஜிராஃப் தன்னோட நெக்கையும் லெக்ஸையும் லிம்ஸையும் ஸ்ட்ரெச் பண்ணுறதுனால அதோட நெக் வந்து நல்ல நீளமாக ஆச்சு, 4 லிம்பும் நல்ல நீளமாக ஆயிடுது. Now example for disuse of an organ, the degenerated wing of kiwi. Kiwi is a flightless bird, அதால் பறக்க முடியாது. இங்கே பிக்சரில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அது இந்த ஆர்கன் ஆஃப் த விங்ஸ் அந்த ஃபெதர்ஸை யூஸ் பண்ணாததுனால அந்த விங்ஸ் வந்து டீஜெனரேட் ஆகிடுது. அண்ட் தென் ஒன் மோர் எக்ஸாம்பிள் இஸ் ரிடியூஸ் லிம்ஸ் ஆஃப் ஸ்னேக்ஸ். ஸ்னேக்ஸில் வந்து ஸ்னேக்கோட ஆன்சிஸ்டர்ஸில் வந்து லிம்ஸ் இருந்திருக்கு, பட் தென் தே ஹாவ் டு எஸ்கேப் ஃப்ரம் மேமல்ஸ் ஆர் அதர் ஆர்கனிசம்ஸ். அப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிது ஸ்னேக்னா, ஒரு குறுகிய இடங்களில் வாழ ஆரம்பிச்சிடுது, ஹோல்ஸில் இல்லை பாறைக்கு நடுவில் இருக்கிற கேப்பில். ஸோ அதுக்கு அந்த லிம்ஸ் வந்து யூஸ் பண்ணாததுனால என்னாச்சு, அந்த லிம்ஸ் வந்து ரிடியூஸ் ஆகிடுது. அண்ட் தென் ஃபைனலி தே டிஸப்பியர்ட், த லிம்ஸ் ஆஃப் ஸ்னேக்ஸ் தே டிஸப்பியர்ட். Fourth one is theory of inheritance of acquired characters. Acquired characters na enna, characters developed by animals during their lifetimes in response to environmental changes. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, environment change ஆகும், ஸோ நீடும் சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த மாதிரி environment change ஆகும்போது சில கேரக்டர்ஸ் வந்து animals or organism டெவலப் பண்ணும் அவங்களோட வாழ்நாளில்.
அது ஆல்ரெடி நமக்கு நம்ம ஆன்சிஸ்டர்ஸ்லேருந்து நம்ம ப்ரீவியஸ் நம்ம ஆன்சிஸ்டர்ஸ்லேருந்தோ பேரண்ட்ஸ்லேருந்தோ கிடச்ச கேரக்டர் இல்லை, பட் லைஃப் டைமில் நம்ம வாழ்நாளில் டெவலப் பண்ணுற கேரக்டர்ஸை அக்வயர்ட் கேரக்டர்ஸ்னு சொல்கிறோம். ஸோ தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் அக்வயர்ட் கேரக்டர்ஸில் என்ன சொல்ல வர்றார் லெமார்க்னா, சேஞ்ச் இன் தி என்வாயர்மெண்ட் happens and animals respond to the change, and during the response to the change they develop adaptive structures. environment change ஆகும்போது animals என்ன பண்ணும், அந்த சேஞ்சுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக அடாப்ட் பண்ணுறதுக்காக நியூ ஸ்ட்ரக்சர்ஸை டெவலப் பண்ணும். அண்ட் acquired charactersனால் என்ன, கேரக்டர் டெவலப்ட் பை தி animals during their lifetime in response to the environmental சேஞ்சினால டெவலப் ஆகிற கேரக்டர்ஸ். அண்ட் according to Lamarck, acquired characters are transmitted to the offspring by the process of inheritance. இவர் என்ன சொன்னார், எல்லா அக்வயர்ட் கேரக்டர்ஸுமே ஆஃப் ஸ்ப்ரிங்க்கு போய் சேரும், ஒரு தலைமுறையிலேருந்து இன்னொரு தலைமுறைக்கு போய் சேரும் பை தி ப்ராசஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். இன்ஹெரிட்டன்ஸ் இஸ் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் ஃப்ரம் ஒன் ஜெனரேஷன் டு அனதர் ஜெனரேஷன். ஸோ இங்கே நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அக்வயர்ட் கேரக்டர்ஸ், ஒரு பாடி பில்டர், அவர் நல்லா எக்ஸசைஸ் பண்ணி ஜிம்முக்கெல்லாம் போய் தன்னோட மசில்ஸை டெவலப் பண்ணிக்கிறார். ஸோ இப்போ நம்ம என்ன யோசிக்கணும்னா, இந்த அக்வயர்டு கேரக்டர் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு டிரான்ஸ்மிட் ஆகுமா, ஆஃப் ஸ்ப்ரிங்க்கு போகுமா, இவருக்கு குழந்தை பிறக்கும்போது நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு இந்த வெல் டெவலப்ட் மசில்ஸ் இருக்குமா? அண்ட் ஃபியூ மோர் எக்ஸாம்பிள்ஸ் ஹியர் வி கேன் சி. நம்ம கல்ச்சரில் நம்ம காது குத்துவோம் இல்லையா, பின்னா போரிங்னு சொல்கிறோம். அதே மாதிரி பச்சை குத்திப்பாங்க சில பேர். சில ட்ரைபல்ஸில் இந்த பிக்சரில் பார்த்தோன்னா நெக்கில் இந்த மாதிரி ரிங்ஸ் போட்டுப்பாங்க, நெக்கை வந்து நீளமாக்கிறதுக்கு. அதே மாதிரி சில கல்ச்சரில் டைட் ஷூஸ் போட்டுப்பாங்க, காலை வந்து குட்டியாக, ஃபுட் வந்து குட்டியாக அழகாக தெரியறதுக்கு. ஸோ இதெல்லாமே அக்வயர்டு கேரக்டர்ஸ். பட் இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் தலைமுறைக்கு போய் சேருமா? Here you have a flow chart showing the postulates of Lamarckism. Environmental change, need for new structure. Environment மாறும்போது நியூ ஸ்ட்ரக்சர் தேவைப்படுறது. அப்போ தேவைனால நீடுனால நியூ ஸ்ட்ரக்சர் இஸ் டெவலப்ட். அப்போ நியூ ஸ்ட்ரக்சர் ஒரு ஆர்கன் டெவலப் ஆகும்போது அந்த ஆர்கன் யூஸ் ஆச்சுன்னா யூஸ் ஆகலாம், இல்லை கண்டினியூஸாக யூஸ் ஆகாமல் இருக்கலாம். ஆர்கன்ஸ் ஆஃப் டிஸ்யூஸ். ஸோ யூஸ் ஆகும்போது என்ன ஆகும், இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் அடாப்டிவ் கேரக்டர்ஸ். அந்த யூஸ் பண்ணுறதுனால அந்த கேரக்டர்ஸ் வந்து ஒரு தலைமுறைக்காக போய் சேரும், அடுத்த ஜென்ரேஷனுக்கு போய் சேரும். அண்ட் தென் ஒரிஜின் ஆஃப் நியூ ஸ்பீஷஸ். அப்புறமா ஆர்கன்ஸை வந்து யூஸ் பண்ணலைன்னா அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து அந்த ஆர்கன்ஸ் அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து டீஜெனரேட் ஆகிடும். தியரிஸ் ஆஃப் எவல்யூஷன், இதில் டார்வினிசம் ஆர் தியரி ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷன் இந்த டாப்பிக்கை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ சார்ல்ஸ் டார்வின், இவரோட தியரி தான் டார்வினிசம்னு சொல்கிறோம், இல்லை தியரி ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷன்னு சொல்கிறோம். Charles Darwin was one of the greatest naturalist and philosopher in 18th century, and he was born in England in the year 1809. So இவர் வந்து great naturalist, நேச்சரை ஸ்டடி பண்ணுறவர் in the 18th century, and இவர் எப்போ பிறந்தார்னா 1809. While studying in college, he developed friendship with Professor J.S. Henslow, and then he was fascinated towards nature. இங்கே பிக்சரில் நீங்கள் பார்க்கலாம் டார்வின், அண்ட் ஹியர் டார்வின் வித் ப்ரொஃபஸர் ஹென்ஸ்லோ. ஸோ இவர் காலேஜில் படிக்கும்போது இவருக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் உருவாச்சு ப்ரொஃபஸர் ஹென்ஸ்லோவோட. அண்ட் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்னால் வந்து ஹி வாஸ் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் நேச்சர். அண்ட் இவரோட அடையாளம் என்னன்னா, இவர் எப்போவுமே ப்ரொஃபஸர் ஹென்ஸ்லோட தான் இருப்பார். அதனால இவரை எப்படி அடையாளம் காட்டுவாங்கன்னா, த மேன் தட் வாக்ஸ் வித் ஹென்ஸ்லோ, ஹென்ஸ்லோடையே நடக்கிறக்கூடிய ஒரு மனுஷன் அப்படின்னு. And at that time, the British Admiralty planned a voyage of exploration. அந்த டைமில் பிரிட்டிஷ் நேவி, ராயல் நேவி வந்து பிளான் பண்ணினாங்க ஒரு வாயேஜ், ஒரு பயணத்தை. எதுக்கு? எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. எக்ஸ்ப்ளோரேஷன்னா ஒரு ஆய்வுக்கு ஒரு வாயேஜ், ஒரு பயணம் பிளான் பண்ணினாங்க. இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்கலாம், இந்த ரெட் கலர் லைன், திஸ் இஸ் தி வாயேஜ் பை தட் ஷிப் HMS Beagle. அண்ட் இது வந்து சவுத் அமெரிக்கா, அதை சுற்றியும் இது வந்து வாயேஜ் வந்து நடந்தது. அண்ட் ஹியர் யூ கேன் see the yellow colored ஒரு சர்க்கிள் தெரியுதா, இது வந்து கேலபகோஸ் ஐலாண்ட், வெரி ஃபேமஸ் ஃபார் டார்வின்ஸ் ஃபின்ச்சஸ். ஸோ திஸ் வாயேஜ் வாஸ் பிளான்ட் ஃபார் 5 years. அண்ட் ஷிப்போட பேர் ஆல்ரெடி நான் என்ன சொன்னேன், HMS Beagle. HMSோட ஃபுல் ஃபார்ம் என்ன, ஹர் மெஜஸ்டிஸ் ஷிப், அண்ட் இட் வாஸ் பிளான்ட் அரவுண்ட் சவுத் அமெரிக்கா. So Dr. Henslow nominated Darwin, and Darwin was the unpaid naturalist. இப்போ டாக்டர் ஹென்ஸ்லோவை யாராவது ஒருத்தரோட பேரை சஜஸ்ட் பண்ண சொன்னாங்க ஃபார் திஸ் வாயேஜ், அண்ட் அவர் வந்து டார்வினோட பேரை சஜஸ்ட் பண்ணினார். அண்ட் ஹி வாஸ் அக்செப்டட், ஹிஸ் நேம் வாஸ் அக்செப்டட். ஹி வாஸ் தி அன்பெய்ட், அவருக்கு வந்து இந்த ஜேர்னிக்காக காசெல்லாம் எதுவும் கொடுக்கல. ஹி வாஸ் தி அன்பெய்ட் நேச்சுரலிஸ்ட் ஃபார் திஸ் வாயேஜ். This voyage was for 5 years, 5 years of voyage from 1831 to 1835, and the ship visited many parts of the world, a number of islands including Galapagos Island and Pacific Island.
Darwin made elaborate observation on nature of the land, plants and animals, regions visited. டார்வின் எந்தெந்த ரீஜன்ஸ்க்கெல்லாம் விசிட் பண்ணினாரோ அந்த ஷிப் போச்சோ அங்கெல்லாம் லேண்டை பற்றி, பிளான்ட்ஸை பற்றி, அனிமல்ஸை பற்றி எலாபரேட் நல்ல டீட்டெயிலான அப்சர்வேஷன் பண்ணினார். அதெல்லாம் நல்லா டீட்டெயிலாக எழுதி வச்சுட்டார். அப்புறம் ட்ராயிங்ஸ், ஃபின்ச்சஸ் எல்லாம் ட்ரா பண்ணி, ஃபின்ச்சஸோட பீக்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீக்ஸ் எல்லாம் ட்ரா பண்ணி வச்சுட்டார். ஹீ ஒர்க்ட் ஃபார் 20 years, டெவலப்ட் தி தியரி ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷன். ஸோ 20 years ஒர்க் பண்ணிவிட்டு அவர் என்ன பண்ணினார், ஒரு தியரி டெவலப் பண்ணினார், தியரி ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷன். அண்ட் டார்வின் பப்ளிஷ்ட் அப்சர்வேஷன்ஸ் அண்ட் கன்க்ளூஷன்ஸ் அண்டர் தி நேம் ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷஸ் இன் 1859. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இவர் வந்து தன்னோட அப்சர்வேஷனையும் தன்னோட கன்க்ளூஷன்ஸையும் இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாத்தையும் ஒரு புக்கில் பப்ளிஷ் பண்ணினார். அதோட பேர் தான் ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷஸ் இன் தி இயர் 1859. அண்ட் இந்த புக்கில் இட் டெமான்ஸ்ட்ரேட்ஸ் ஃபேக்ட்ஸ் ஆஃப் எவல்யூஷன். அந்த புக்கில் வந்து டெமான்ஸ்ட்ரேஷன், அதை பற்றி டீட்டெயிலாக எப்படியெல்லாம் எவல்யூஷன் நடந்ததுங்கிறத டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்கார். அண்ட் இட் எலாபரேட்ஸ் தி தியரி ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷன். இவர் கொடுத்த தியரி ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷனை வந்து இந்த புக்கில் நல்லா எலாபரேட்டாக டீட்டெயிலாக சொல்லியிருக்கார். இப்போ நம்ம பிரின்சிபல்ஸ் ஆஃப் டார்வினிசம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், ஓவர் ப்ரொடக்ஷன். இந்த வேர்ட்லேயே இருக்குது. ப்ரொடக்ஷன்னா ப்ரொடியூஸ் பண்ணுறது, ஓவர்னா அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஸோ வாட் இஸ் தட்? லிவிங் பீயிங்ஸ் ஹாவ் தி அபிலிட்டி டு ரீப்ரொடியூஸ் மோர் இண்டிவிஜுவல்ஸ், ஃபார்ம் ஓன் ப்ரொஜெனி அண்ட் கெப்பாசிட்டி டு மல்டிப்ளை இன் அ ஜெமெட்ரிக்கல் மேனர். அப்படின்னா என்ன? லிவிங் பீயிங்ஸ்க்கு ஒரு அபிலிட்டி இருக்குது. என்னது? ரீப்ரொடியூஸ் மோர் இண்டிவிஜுவல்ஸ். தன்னோட ஓன் இனத்தை, தன்னோட ஓன் ஸ்பீஷஸை ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு அபிலிட்டி இருக்குது. ஓன் ப்ரொஜெனினா ஓன் ஸ்பீஷஸ். இப்போ ஹியூமன் பீயிங்னா தே வில் ப்ரொடியூஸ் ஹியூமன், ரேபிட்னா ரேபிட், கேட்னா கேட். ஓன் ஸ்பீஷஸ் தே கேன் ப்ரொடியூஸ் அண்ட் தே ஹேவ் தி கெப்பாசிட்டி டு மல்டிப்ளை. மல்டிப்ளைனா அதிகமான நம்பர் ஆஃப் ஆஃப்ஸ்ப்ரிங்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது இன் ஜெமெட்ரிக்கல் மேனர். அப்படின்னா என்ன? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டோன்னா, இங்கே யூ கேன் சி ரேபிட்ஸ் ஹியர் இந்த பிக்சரில். ஸோ எக்ஸாம்பிள் எடுத்துட்டோன்னா, ஒரு ஃபீமேல் 1 liter, 1 LITTER, 1 லிட்டர்னா என்ன? அது போடுற குட்டி ஒரு டைமில் எவ்வளோ குழந்தைகள் அது குட்டி போடும், தட் இஸ் லிட்டர். 1 liter. அந்த லிட்டரில் எவ்வளோ யங் ஒன்ஸ் இருக்கும், எவ்வளோ குட்டி ரேபிட்ஸ் இருக்கும்? 6 young ones. அட் ஒன் டைம் ஒரு வாட்டி குட்டி போடும்போது 6 குட்டி போடும் ஒரு ஃபீமேல் ரேபிட். அந்த மாதிரி 4 liter இட் வில் ப்ரொடியூஸ் பர் இயர். அண்ட் அந்த குட்டி வந்து 6 months ஓல்டு ஆச்சுன்னா இட் இஸ் கேப்பபிள் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். அப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு வருஷத்தில் 1 லிட்டரில் 6 young onesனால் 4 வாட்டி குட்டி போட்டுதுன்னா 6 4 24. அந்த 24 குட்டி ரேபிட்ஸும் 6 months தே ஆர் கேப்பபிள் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். அப்போ அந்த 24ம் அகெயின் தே வில் ப்ரொடியூஸ் 4 liter. அகெயின் அதோட குழந்தைகள் வந்து திருப்பியும் தே வில் ப்ரொடியூஸ் 4 liter பர் இயர். ஸோ இதை தான் கெப்பாசிட்டி டு மல்டிப்ளை இன் ஜெமெட்ரிக்கல் மேனர்னு சொல்கிறோம். அப்போ ஒரு ஆர்கனிசம் 2 குட்டி போட்டுதுன்னா அந்த 2 குட்டி திருப்பியும் ரீப்ரொடியூஸ் பண்ணும், அதோட ஆஃப்ஸ்ப்ரிங் திருப்பியும் ரீப்ரொடியூஸ் பண்ணும். இது தான் கெப்பாசிட்டி டு மல்டிப்ளை இன் ஜெமெட்ரிக்கல் மேனர். ஸோ அப்போ ஒரு வருஷத்தில் எவ்வளோ number of rabbits will be there. So that will be large, there will be large number of rabbits in 1 year. அதே மாதிரி தான் எல்லா ஆர்கனிசம்ஸ்க்கும். ஸோ திஸ் வில் இன்க்ரீஸ் ரீப்ரொடக்டிவ் பொட்டென்ஷியல் அண்ட் லீட் டு ஓவர் ப்ரொடக்ஷன். ஸோ அப்படி நடந்துகிட்டே இருந்ததுன்னா எல்லா ரேபிட்டோட பேபிஸும் யங் ஒன்ஸும் சர்வைவ் பண்ணி ரீப்ரொடியூஸ் பண்ணிட்டுன்னா அது என்ன ஆகும்? ஓவர் ப்ரொடக்ஷன் ஆகும். இதே தான் எல்லா ஸ்பீஷஸ்க்கும் இதே தான் அப்ளை ஆகுது. ஸோ ஆல் ஸ்பீஷஸ், ஆல் லிவிங் பீங்ஸ் ஆர் கேப்பபிள் டு ப்ரொடியூஸ் மோர் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் ஜெமெட்ரிக்கல் மேனரில் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் அதனால ஓவர் ப்ரொடக்ஷன் ஆகும்னு டார்வின் சொல்கிறார். அண்ட் அப்படி ஓவர் ப்ரொடக்ஷன் ஆகும்போது என்ன ஆகும்? செகண்ட் பாயிண்ட் இஸ் ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ். எக்ஸிஸ்டன்ஸ் மீன்ஸ் டு லிவ் அண்ட் ஸ்ட்ரகிள் மீன்ஸ் போராட்டம். ஸோ போராட்டம் எதுக்கு? வாழறதுக்கு உண்டான போராட்டம். ஸோ ஓவர் ப்ரொடக்ஷன் ஆகும்போது என்ன ஆகும்? இன்க்ரீஸ் இன் பாப்புலேஷன். இப்போ நம்ம ரேபிட் எடுத்துனோன்னா ரேபிட்டோட பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் எந்த ஸ்பீஷஸ் ஆனாலும், ஃபார் எக்ஸாம்பிள் டாக்ஸாக இருக்கலாம், ஹியூமன் பீங்ஸாக இருக்கலாம், ஓவர் ப்ரொடக்ஷன்னால அந்த பர்டிகுலர் ஸ்பீஷஸோட பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ என்ன ஆகுது? ஸ்பேஸ் டு லிவ் அண்ட் ஃபுட் அவைலபிள் ரிமைன் த சேம். ஆனால் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆனாலும் வாழறதுக்கு உண்டான இடம், ஸ்பேஸும் சாப்பாடும் என்ன ஆகுது? அதுவும் இன்க்ரீஸ் ஆகுதா? ஜெமெட்ரிக்கல் மேனரில் இல்லை, அது வந்து சேமாக தான் இருக்கும், அது வந்து மாறாது. அப்போ என்ன ஆகும்? திஸ் கிரியேட்ஸ் அன் இன்டென்ஸ் காம்படிஷன். ஒரு போட்டி உருவாகும். எதுக்கு போட்டி போடும்? அந்த ஆர்கனிசம், அந்த பர்டிகுலர் பாப்புலேஷனில் இருக்கிற இண்டிவிஜுவல் எதுக்கு போட்டி போடும்? ஃபுட்டுக்காக, சாப்பாட்டுக்காக போட்டி போடும், ஸ்பேஸ்க்காக போட்டி போடும்.
அண்ட் இதனால் என்ன உருவாருது, ஒரு ஸ்ட்ரகிள், ஒரு போராட்டம் உருவாருது. இப்போ நீங்கள் இந்த பிக்சரில் பார்த்தோன்னா நீங்கள் ஸ்ட்ரே டாக்ஸ் பார்த்துருப்பீங்க. நிறைய ஸ்ட்ரே டாக்ஸ் இருக்கும்போது என்னாகும், ஃபுட்டுக்காக சண்டை போடும், ஸ்பேஸுக்காக ஒரு ஸ்ட்ரீட்லேருந்து இன்னொரு ஸ்ட்ரீட்டுக்கு டாக்ஸ் வந்ததுன்னா அது சண்டை போடும். ஏன்னா அது பர்டிகுலர் டாகோட ஒரு டெரிட்டரி ஆர் ஸ்பேஸ் அப்படி. ஸோ இது செகண்ட் பாயிண்ட் என்ன சொன்னார்னா, ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ். எதனால ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட்னால ஓவர் ப்ரொடக்ஷன்னால ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ். இப்போ இந்த ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ் ஆர் ஆஃப் த்ரீ டைப்ஸில் கேட்டகரைஸ் பண்ணினார் அவர் ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸை. ஃபஸ்ட் ஒன் என்ன, இன்ட்ரா ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரகிள். இன்ட்ரா ஸ்பெசிஃபிக் அப்படின்னா ஒரு ஸ்பீஷஸ்க்குள்ள காம்படிஷன் அமங் தி இண்டிவிஜுவல்ஸ் ஆஃப் சேம் ஸ்பீஷஸ். அப்போ போட்டி எங்கே நடக்கிறது, ஒரே ஸ்பீஷஸ்க்கு நடுவில் நடக்கிறது. இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். இப்போ நீங்கள் உங்கள் வீடை சுற்றி பார்த்துருப்பீங்க, காக்கா கூட்டம் இருக்கும், இல்லை டாக்ஸ் வில் பி தேர். ஸோ அவங்களுக்குள்ள இப்போ ஏதாவது ஒரு ஃபுட் கிடைக்கிறதுனா காக்காக்கள் அதுகளுக்குள்ளே சண்டை போட்டுக்கிறது. ஸோ தட் இஸ் இன்ட்ரா ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரகிள். அதே மாதிரி டாக்ஸ் ஃபார் ஃபுட், ஸ்ட்ரே டாக்ஸ் ஃபார் ஃபுட், டாக்ஸ் நடுவிலே நடக்கும்போது பிட்வீன் டாக்ஸ், அமங் த டாக்ஸ். ஸோ அது ஒரே ஸ்பீஷஸ். ஸோ அது இன்ட்ரா ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரகிள். நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்டர் ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரகிள், காம்படிஷன் பிட்வீன் ஆர்கனிசம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்பீஷிஸ் லிவிங் டுகெதர். அதே மாதிரி இப்போ பார்த்தோன்னா உங்கள் வீட்டு வாசலில் உங்கள் வீட்டை சுற்றி காக்கா இருக்கும், டாக்ஸ் இருக்கும். எங்கேயாவது ஒரு டெட் மவுஸ் கிடச்சிதுன்னா அதுக்காக காக்காவும் ஸ்ட்ரகிள் பண்ணும் அண்ட் திஸ் டாக் வில் ஆல்சோ ஃபைட் ஃபார் தட் டெட் மவுஸ். ஸோ அது வந்து பிட்வீன் டூ டிஃப்ரெண்ட் ஸ்பீஷஸ்க்குள்ளே உண்டான ஸ்ட்ரகிள்ங்கிறதுனால அதை இன்டர் ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரகிள்னு சொல்கிறோம். இப்போ உங்கள் ஸ்கூலில் இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஸோ இன்டர் வந்தால் இந்த வேர்ட் அதை ஃபாலோ பண்ணுறதோ அந்த ரெண்டு விஷயத்துக்குள்ள. ஸோ இன்டர் ஸ்பெசிஃபிக்னா ரெண்டு ஸ்பீஷஸ்க்கு நடுவில் ஒரு ஸ்ட்ரகிள், ஒரு போராட்டம். ஸோ ஹியர் யூ கேன் see struggle between a crow and a dog. And then environmental struggle. Environmentனா என்ன, நம்ம சரௌண்டிங். ஸோ நேச்சுரல் கண்டிஷன்ஸ் லைக் எக்ஸ்ட்ரீம் ஹீட் ஆர் கோல்டு, ட்ராட் ஆர் ஃப்ளட். ரொம்ப டெம்பரேச்சர் ஹையாக இருக்கலாம், ஹீட் ரொம்ப கம்மியாக இருக்கலாம், கோல்டு, ட்ராட் வறட்சி, ஃப்ளட் வெள்ளம். ஸோ அதெல்லாம் கூட அது கூட ஆர்கனிசம் ஹேவ் டு ஸ்ட்ரகிள். தீஸ் ஆர்கனிசம்ஸ் தே ஹேவ் டு ஸ்ட்ரகிள். போட்டு தான் போராடி தான் தே கேன் எக்ஸிஸ்ட். அதெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் அது வாழ முடியும் ஒரு ஆர்கனிசமும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் தேர்ட் பாயிண்ட், வேரியேஷன்ஸ்னால் என்ன, டிஃப்ரென்சஸ். ஸோ என்ன சொல்கிறார் டார்வின், கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் ஆல் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். வேரியேஷன் வந்து கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் ஆல் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். அதாவது நோ டூ ஆர்கனிசம்ஸ் வில் பி சேம், தேர் வில் பி வெரைட்டி. பிளான்ட்ஸாக இருக்கட்டும், அனிமல்ஸாக இருக்கட்டும், ஒரு வேரியேஷன் இருக்கும். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், இப்போ நம்ம அம்மாட்ட என்ன சொல்லுவோம், எனக்கு வந்து சாம்பார் வேண்டாம், ரசம் வேண்டாம், வெரைட்டி ரைஸ் பண்ணி கொடுன்னு. இப்போ வெரைட்டின்னா என்ன, டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரைஸ், வெரைட்டி ரைஸ். இப்போ புளி சாதம், லெமன் ரைஸ், கர்ட் ரைஸ், எனிதிங், புதினா ரைஸ். ஸோ வெரைட்டி ஏன் அதை வெரைட்டி ரைஸ்னு சொல்கிறோம், டிஃப்ரெண்ட் வேரியேஷன் இருக்குது. ஒரே ரைஸ் தான் ஆனால் டிஃப்ரெண்ட்டாக சமைக்கணும். ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. வேரியேஷன்னா டிஃப்ரென்சஸ். ஸ்மால் வேரியேஷன்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபார் எவல்யூஷன். சின்ன வேரியேஷன்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபார் எவல்யூஷன். அக்கார்டிங் டு டார்வின், ஃபேவரபிள் வேரியேஷன்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் டு ஆர்கனிசம். ரெண்டு விதமான வேரியேஷன் அவர் சொல்கிறார். ஃபேவரபிள் வேரியேஷன் அதாவது டிசைரபிள் வேரியேஷன், அது யூஸ்ஃபுல் டு ஆர்கனிசம். அன்ஃபேவரபிள் வேரியேஷன் which are not desirable or harmful or useless, அது யூஸே ஆகாது, இல்லைன்னா கெடுதல் பண்ணும் to the organism. So variation is characteristic features, small variation is important for evolution, and favorable variation na அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆர்கனிசம்க்கு, அன்ஃபேவரபிள்னா அது யூஸ்லெஸ் இல்லைன்னா ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ நம்ம லமார்க்கிசமில் பார்த்துருக்கோம், அவர் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாரு ஜிராஃபோட லாங் நெக்குக்கு. இங்கே டார்வின் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். ஜிராஃப் பாப்புலேஷனில் டார்வின் என்ன சொல்கிறார், ஆல்ரெடி வேரியேஷன்ஸ் ஆர் ப்ரெசென்ட். அப்போ வேரியேஷன்னா இங்கே என்ன அவர் சொல்கிறாருன்னா, ஷார்ட் நெக் அண்ட் லெக்ஸ் உள்ள ஜிராஃபும் இருந்திருக்கு அண்ட் லாங் நெக் அண்ட் லெக்ஸ் உள்ள ஜிராஃபும் இருந்திருக்கு ஒரே டைமில். யூ கேன் see this picture, லாங் நெக்டு அண்ட் த சர்க்கிள், ரெட் கலர் சர்க்கிள் வந்து ஷார்ட் நெக்குள்ள ஜிராஃப், ஷார்ட் நெக் அண்ட் லெக்ஸ். அப்போ என்ன ஆச்சு, ஒரு காலகட்டத்தில் ஷார்ட்டேஜ் ஆஃப் கிராஸ் வந்து கம்மியாகிடுது. ஸோ ஃபஸ்ட்டு ஷார்ட் நெக் அண்ட் லெக்ஸ் உள்ள ஜிராஃப் என்னாச்சு, தே டை ஆஃப் ஹங்கர். அவங்க வந்து பசினால் தே டைட்.
பட் லாங் நெக் அண்ட் லெக்ஸ் உள்ள ஜிராஃப் என்னாச்சு, சர்வைவ் அண்ட் ரீப்ரொடியூஸ். அவங்களால வந்து ட்ரீஸில் இருக்கிற லீஃபை சாப்பிட முடிஞ்சுது லாங் நெக் அண்ட் லெக்ஸ் உள்ள ஜிராஃபால். ஸோ தே சர்வைவ்ட். அது அந்த ஜிராஃப் வந்து உயிரோடு இருந்தது அண்ட் உயிரோடு இருக்கிறதுனால இட் ரீப்ரொடியூஸ்ட், இட் மேட்டட் அண்ட் ப்ரொடியூஸ்ட் யங் ஒன்ஸ். அப்போ ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன் கிராஜுவலி, கொஞ்சம் ஒரு ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷன் அதுக்கு அடுத்த ஜென்ரேஷனில் கிராஜுவலாக என்னாச்சு, இந்த லாங் நெக் இருக்கிற ஜிராஃபோட பாப்புலேஷன், லாங் நெக் அண்ட் லாங் லெக்ஸ் இருக்கிற ஜிராஃபோட பாப்புலேஷன் வந்து அதிகமாச்சு. Survival of the fittest or natural selection. During struggle for existence, organisms which overcome challenging situation, they survive and adapt to the surrounding environment. இப்போ இங்கே நம்ம எக்ஸாம்பிளில் பார்த்தோம்ல, டியூரிங் ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ், இப்போ புல் வந்து கம்மியாக போச்சு, கிராஸ் கம்மியானதுனால ட்ரீஸ்லேருந்து லீவ்ஸை சாப்பிடக்கூடிய ஒரு நிலைமை வந்தது. ஸோ எந்த ஆர்கனிசம்ஸ் வந்து அந்த சேலஞ்சஸ், அந்த சேலஞ்சிங் சுச்சுவேஷனை ஓவர் மீறி வருதோ அதுதான் சர்வைவ் ஆகும். ஏன்னா நீளமான நெக் இருக்கிற ஜிராஃப் வந்து அது வந்து எம்பி ஸ்ட்ரெச் பண்ணி இந்த ட்ரீஸில் இருக்கிற லீவ்ஸை சாப்பிட்டுது. ஸோ அது சர்வைவ் பண்ணிது அண்ட் இட் வாஸ் அட்ஜஸ்ட் பண்ணிது, அந்த சரௌண்டிங் என்வாயர்மெண்ட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணித்தது. Organisms which are unable to face challenges, unfit to survive and disappear. ஷார்ட் நெக்காக இருக்கிற ஜிராஃப் வந்து அதால் அந்த சேலஞ்சஸ், என்வாயர்மெண்ட் மாறித்து, கிராஸ் இல்லாமல் போச்சு, அதை ஃபேஸ் பண்ண முடியல. ஸோ இட் வாஸ் நாட் ஃபிட் ஃபார் சர்வைவ், இட் டைட் அண்ட் இட் டிஸப்பியர்ட். இதை தான் சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட் தான் நம்ம நேச்சுரல் செலெக்ஷன்னு சொல்கிறோம். அப்போ நேச்சுரல் செலெக்ஷன்னா என்ன? த ப்ராசஸ் ஆஃப் செலெக்ஷன் ஆஃப் ஆர்கனிசம்ஸ் வித் ஃபேவரபிள் வேரியேஷன். அப்போ இங்கே ஃபேவரபிள் வேரியேஷன் என்ன? ஜிராஃபோட லாங் நெக் அண்ட் லெக்ஸ். ஸோ நேச்சுரல் செலெக்ஷன்னா என்ன? ப்ராசஸ் ஆஃப் செலெக்ஷன் ஆஃப் ஆர்கனிசம்ஸ் வித் ஃபேவரபிள் வேரியேஷன். இதெல்லாம் ஃபேவரபிள் வேரியேஷனோ டிசைரபிள் வேரியேஷனோ அதை நேச்சரே செலக்ட் பண்ணுவோன்னு அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். And fifth point, origin of species. New species originates by gradual accumulation of favorable variation for a number of generation. அப்போ புது ஒரு ஸ்பீஷஸ், லாங் நெக்டு அண்ட் லாங் லிம்ஸ் இருக்கிற ஸ்பீஷஸ் ஆஃப் ஜிராஃப் உருவாச்சு. எப்படி? பை கிராஜுவல் அக்யூமுலேஷன், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கேரக்டர் அக்யூமுலேட் ஆச்சு, அந்த ஃபேவரபிள் வேரியேஷன் அக்யூமுலேட் ஆச்சு. ஒரு நாள் 2 நாள் இல்லை, பட் n நம்பர் ஆஃப் ஜென்ரேஷன், இதுக்கு வந்து மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆகிருக்கும். இப்போ நம்ம ஃப்ளோ சார்ட் பார்க்கலாம். பாஸ்டுலேட்ஸ் ஆஃப் டார்வினிசம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொன்னார் அவர்? ஓவர் ப்ரொடக்ஷன், அதனால ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் தென் வேரியேஷன்ஸ் வில் அரைஸ், ஆர்கனிசம் எலிமினேட்டட் ஃப்ரம் தி என்வாயர்மெண்ட், அன்ஃபேவரபிள் வேரியேஷன் இருந்ததுன்னா. அண்ட் தென் நேச்சுரல் செலெக்ஷன், நேச்சர் வந்து செலக்ட் பண்ணுறது வேரியேஷனை, தி சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். அந்த நேச்சர் செலக்ட் பண்ணி எந்த ஆர்கனிசம் ஃபிட்டோ அந்த கண்டிஷனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்குமோ அடாப்ட் பண்ணிக்குமோ அது சர்வைவ் ஆகும், சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். அண்ட் தென் அந்த ஆர்கனிசம் சர்வைவ் ஆகும்போது என்னாகும்? இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் அக்வயர்டு கேரக்டர்ஸ் அண்ட் தென் கிராஜுவல் அக்யூமுலேஷன் ஆஃப் ஃபேவரபிள் கேரக்டர்ஸ். அந்த அக்வயர் பண்ணின கேரக்டர்ஸை இன்ஹெரிட் பண்ணி ஸ்லோவாக அது அக்யூமுலேட் ஆகும் ஒரு n நம்பர் ஆஃப் ஜென்ரேஷனுக்கு. அண்ட் தட் இஸ் த்ரூ ரீப்ரொடக்ஷன். So organisms which survive, they will feed and breed. They will survive, they will feed on in the environment and they will produce their own kind. And அந்த மாதிரி கிராஜுவலாக ரொம்ப n number of generationsக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கேரக்டர்ஸ் அக்யூமுலேட் ஆகி origin of new species will take place. Thank you so much for watching.